ஹேய், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள்லாம் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் விஜயகுமாரி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கொழுக்கட்டை பாயசங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாண்ட்லி வச்சுருக்கேங்க. நான் இந்த ரெசிபிக்கு இதில் 1 கப்பு மாவு எடுத்திருக்கேன், அரிசி மாவு. அதனால் இந்த கப்புலேயே 1.5 கப்பு தண்ணி விட்டுக்கணும். ஒரு சிட்டிகை உப்பு, 1 ஸ்பூன் எண்ணெய், இது போட்டு தண்ணி கொஞ்சம் கொதிக்கணும். தண்ணி கொதிக்குதுங்க. இப்போ ஸ்டவ்வை சிம் பண்ணிவிட்டு இந்த 1 கப் மாவை கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி கலரணும். முதல்ல அப்படி தான் இருக்குங்க, உங்களுக்கு உருண்டை கட்டுற மாதிரி. அப்புறம் கலரினே இருந்தால் சரியாக ஆகிடும். இப்போ இதை என்ன பண்ணோம், அப்படியே கேஸை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடணும். இப்போ பாருங்கள், 5 நிமிஷம் ஆயிடுத்து. இதை ஒரு தட்டில் எடுத்து போட்டுக்கலாம். இதை கொஞ்ச நேரம் ஆற வச்சுக்கலாம். ஆறுனதும் சேர்த்து பேச. இப்போ இது நல்லா ஆறிட்டுங்க. இதுக்கு கையில் ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருங்க. கொஞ்சமாக எண்ணெய் விட்டுண்டு இதை நல்லா பிசையணும், அழுத்தி. இதை பாருங்கள், இது மாதிரி நல்லா பிசைஞ்சு இப்போ இதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து இப்படி கோலியாட்டம் நல்லா உருட்டிக்கணும். இதை மாதிரியும் உருட்டிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த நுனி மடக்கிடணும். இதை மாதிரியும் பண்ணிக்கலாம். 2 விதமாக பண்ணிக்கலாம். உங்களுக்கு பெருசாக இதை மாதிரி பிடிக்கலன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதில் பாதியாக அப்படி கிள்ளி இப்படி போட்டுங்க. எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். கோலி மட்டும் சின்ன சின்னதாக போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் பண்ணிக்கலாம். கொழுக்கட்டெலாம் பண்ணியாச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாண்ட்லி வச்சுருக்கேன். அதில் நம்ம இந்த கப்பால் 1 கப் மாவு எடுத்தோம். அதனால் 2 கப்பு தண்ணி. தண்ணி கொஞ்சம் கொதிக்கணுங்க, ரொம்ப கொதிக்க தேவையில்ல. அடியில் அதான் எழும்பி வந்ததுன்னா பபுள்ஸு, அது வரைக்கும் தண்ணி வச்சுடுத்துங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த கொழுக்கட்டையெல்லாம் இந்த தண்ணியில் போட்டுடலாம். இதை போட்டு இப்போ கலரக்கூடாது, ஒரு 2 நிமிஷம் கலரக்கூடாது. இப்போ லேசாக இதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்படி மேல்தும் கொழுதுமா எடுத்து விட்டிங்கன்னா நல்லா வேகும். இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வேகணும். இங்கே பாருங்கள், கொழுக்கட்டையெல்லாம் நல்லா வெந்தெடுத்து இப்போ இதில் ஒரு கரண்டி பாசிப்பருப்பு எடுத்து நல்லா வறுத்து அதை குக்கரில் வச்சு வேக வச்சு வச்சுருக்கேன். ஒன்றும் போதுமா ரொம்ப நல்லா குழைய வைக்கக்கூடாது, கொஞ்சம் பருப்பும் தெரியணும். அது மாதிரி வேக வச்சுருக்கேன். அதை இதில் போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை கொதிச்சுட்டு இருக்கணும். அதில் ஒரு 1/2 ஸ்பூன் ஏலக்காய் பொடி, ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் துருவல், அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடணும். இதிலேயே
எந்த கப்பில் மாவு எடுத்தீங்களோ அதிலே 1 கப்பு காய்ச்சி ஆற வச்சின பால். இதை போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கணுங்க. பால், ஏலக்காய் எல்லாம் சேர்ந்து நல்லா கொதிக்கணும். இப்போ இதை நல்லா கொதிச்சு எடுத்துங்க. கொழுக்கட்டையெல்லாம் நல்லா வெந்தெடுத்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த வெள்ளை தண்ணி கரைச்சி வச்சுருக்கேங்க. 1 கப்பு வெல்லம் எடுத்து அதில் துளியூண்டு தண்ணி விட்டு கரைச்சி வச்சுருக்கேன். அதை வடிகட்டிக்கலாம். கேஸ் ஆஃப் பண்ணிட்டு தான் வடிகட்டணும். அப்போ தான் எல்லாம் திரிஞ்சிடும் பால் விட்டதுனால. இப்போ இதில் 1 ஸ்பூன் நெய் விட்டுடலாம். நெய் விட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுணுங்க. அவ்வளோதாங்க, கொழுக்கட்டை பாயசம் ரெடி ஆகிடுச்சுங்க. சூப்பராக இருக்கும். சுவையான கொழுக்கட்டை பாயசம் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவளா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.